நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கூல்டு சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் தான் பார்க்க போகிறேங்க. பிஃபோர் தட்டுங்க நம்ம எப்படி டேங்க் பண்ணுன்றது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸுங்க, கூலிங் ஃபின்ஸு ப்ளஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல், உங்களுக்கு டேங்க் செட்டப் எல்லாமே இங்கே தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்க. ஆஃப்டர் தட்டுங்க பவுடர் கோட்டிங் முடிஞ்சு நமக்கு அந்த மாதிரி ஒரு எம்டி டேங்காக வந்து நமக்கு வந்து அசம்பிளிங் ப்ராசஸ்க்கு வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபெண்டிங் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுங்க, கான்டாக்டர், எம்சிசிபி ஆர் ஃபியூஸுங்க, கண்ட்ரோல் போர்டுங்க, எல்லா ப்ராசஸுமே நம்ம இங்கே நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுவோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர் சைடு பார்த்தீங்கன்னா டிம்மர் ப்ளஸ் ஆட்டோ டிம்மர் ப்ளஸ் உங்களுக்கு பக்போஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அசம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோங்க. இது உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இன்லெட் வந்து சைடில் இருக்குங்க. அது வரைக்கும் ஆயில் ஃபில்லப் பண்ணிடுவாங்க ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் உங்களுக்கு கூலிங் பர்பஸுங்க. கூலிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம ஆயில் ஃபில்லப் பண்ணுறதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏர் கூல் டைப்புங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயிலுக்குள்ளே இமர்ஜ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு ஃப்ரேம்லேயே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் வந்து ஃபில்லப் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து கூலிங் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து காயில் வந்து பர்ன் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மிங்க. லாஸஸ் வந்து கம்மிங்க. அது வந்து எட்டி கரண்ட் லாஸ் எல்லாமேங்க எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து கம்மிங்க. ஹீட் ஆகாதுங்க மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசரில் யூஸ் பண்ணுற கேபிள் எல்லாமே யூனியன் கேபிள்ன்றது உங்களுக்கு நம்மளோட முன்னாடி வீடியோக்கள் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியுங்க. நார்மலாக ஒரு ஏர் கூல்டு வோல்டேஜ் ஸ்டெபிலைசருக்கும் ஆயில் கூல்டு வோல்டேஜ் ஸ்டெபிலைசருக்குமே எந்த ஸ்டெபிலைசராக இருந்தாலுமே இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலுக்குள்ளே இமர்ஜ் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. தாராளமாக உங்களுக்கு வந்து நார்மல் நீங்கள் லோக்கலில் வாங்கக்கூடிய கடைகளில் வாங்கக்கூடிய கேபிள் மாதிரி இல்லாமல் நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஜாஸ்திங்க. உங்களுக்கு எல்லா விதமான கம்பெனி மேக்ஸிமம் 90% கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்குங்க. ஒரு கம்ப்ளீட் அசம்பிளான உங்களுக்கு சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் வந்து ஃபுல் காப்பர் உண்டுங்க. இது வந்து நார்மல் ரிலே டைப் வோல்டேஜ் ஸ்டெபிலைசரையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்க. ஏன்னா இதோட டெக்னாலஜி வேறுங்க, அதோட டெக்னாலஜி வேறுங்க. இதை பற்றின இன்னும் டீட்டெயில் வேணும்னா தவறாமல் நீங்கள் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணலாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகுதுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.